ஹே கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னன்னு ஆப்டிகல் ஃபைபர் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்டிகல் ஃபைபர்னு என்னன்னு பார்த்தலாமா. ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்னா சிக்னல்ஸை லைட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கேபிளை தான் நம்ம ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா டெரிவேஷன் பார்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தெரியாதவங்களுக்காக தான் பேசிக்கும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா. அதுக்காக நான் 2 லேயர் எடுத்திருக்காங்க. உள்ள இருக்க லேயரை கோர் அப்படின்னு சொல்லுவோம், வெளியே இருக்க லேயரை கிளாடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ள இருக்க லேயரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம N1னும் வெளியில இருக்க கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம N2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. நம்ம என்ன பண்ணுவோம், சிக்னல்ஸை லைட் ரேவை உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த N1ங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல இருந்து N2ங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுதா. இந்த இடம் இந்த பவுண்டரியை தான் நம்ம கோர் கிளாடிங் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஏன்னா கோருக்கும் கிளாடிங்க்கும் நடுவில் இருக்க பவுண்டரி, அதனால அதுக்கு பேர் கோர் கிளாடிங் பவுண்டரி. அப்படி ஹிட் ஆகும்போது என்ன ஆகும், ரிஃப்ராக்ஷன் நடக்குமா, ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அப்போனா நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதுக்காக நம்ம ஒரு நார்மல் வரைஞ்சிக்கலாமா. இப்போ இந்த இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் ஐன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்காம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதாவது உள்ள வந்த லைட் ரே வந்து பெண்ட் ஆகி வெளியில போகாம திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளேயே போகும். டோட்டல் லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளேயே போயிடும். அதை தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஏன் இப்படி நடக்குதுன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கு. கிரிட்டிக்கல் ஆங்கிளோட லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில போயிடும். அதே கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ள வந்துடும். ஸோ இப்படி தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. திருப்பி இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வருமா லைட்ரு, இந்த இடத்துலையும் வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் இருக்குமா, அந்த இடத்துலையும் நம்ம ஒரு நார்மல் வரைஞ்சு இந்த இடத்துலையும் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும். அப்படி என்ன ஆகும், திருப்பி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து ஸோ த்ரூ அவுட் த கேபிள் நமக்கு இதே மாதிரி நடந்து இங்கே கொடுத்த சிக்னல் வந்து இந்த இடத்துல நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்படி தான் நமக்கு ஆப்டிகல் ஃபைபர் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா N1ங்கிறது என்னது, கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா, அது வந்து கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட லார்ஜரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனே நடக்கும். இப்படி புரிஞ்சுங்களா ஆப்டிகல் ஃபைபர்னு என்னன்னு. இப்போ இதுக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் பார்த்துடலாமா. அதுக்காக நம்ம இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்க போறோம். மீதி எல்லாத்தையும் கட் அவுட் பண்ணிட்டு இதை மட்டும் பெருசாக எடுத்து வரைஞ்சிக்கலாமா. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு திருப்பி பார்த்துடலாமா. N2ங்கிறது வந்து கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், N1ங்கிறது கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நமக்கு இந்த இடத்துல ஒரு லைட் ரே இருக்கு, இங்க ஒரு நார்மல் போட்டிருக்கோம். இவ்வளவுதான் நம்மளோட பேசிக்கான செட்டப். இப்போ என்ன பண்ணிருப்போம்னா லைட் ரே வந்து டைரக்டா கேபிள்குள்ள இருக்காது, நம்ம வெளியில இருந்து தான் லைட் ரே உள்ள பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ வெளியில இருக்க மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம N3ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுதா, N3ல இருந்து N1க்கு சேஞ்ச் ஆகுதா. ஸோ இந்த இடத்துலயே நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குமா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு நார்மல் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல இருக்க இன்சிடென்ஸ் ஆங்கிளை நம்ம IA அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இந்த IA அப்படிங்கிறது தான் நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னு சொல்றோம்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இந்த இடத்துல IAங்கிற ஆங்கிள் இன்சிடென்ட் ஆச்சா, அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்குமா, அந்த ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளை நம்ம RA அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும், இந்த லைட் ரே வந்து இங்கே போய் இன்சிடென்ட் ஆகும். இந்த இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு கிரேட்டரா இருந்துச்சு. கிரேட்டரா இருந்ததுனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு. லெஸரா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில போயிருக்கும். ஆனால் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கனால என்ன ஆகும்னா வெளியிலையும் போகாமல் உள்ளேயும் வராமல் கரெக்டாக அந்த பவுண்டரியவே ப்ரஷ் ஆஃப் பண்ணும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே கொடுத்துருந்த ஆங்கிளை பொறுத்து தான். நம்ம இந்த இடத்துல ஐஏங்கிற ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணனால தான் நமக்கு இந்த இடத்துல ஆர்ஏங்கிற ஆங்கிள் ரிஃப்ராக்ஷன் நடந்துச்சு. இந்த இடத்துல ஆர்ஏங்கிற ஆங்கிள் ரிஃப்ராக்ஷன் நடந்தனால தான் இந்த இடத்துல ஐசிங்கிற இன்சிடென்ட் ஆங்கிளா மாறுச்சு. ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆங்கிள்ங்கிறது டிசைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிளில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிளில் ஹிட் ஆகும். அதே அக்செப்டன்ஸ் ஆங்கிளை விட நம்ம கிரேட்டராக கொடுக்குறோம், வேற ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும், கிரிட்டிக்கல் ஆங்கிளோட லெஸ்ஸாக இருந்து நமக்கு லைட் ரே மிஸ் ஆகி வெளியில் போயிடும். ஸோ என்ன ஆகணும், இந்த லைட் ரே வந்து ஐஏங்கிற ஆங்கிள் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல பவுண்டரி பிரஷ் ஆகும். அதே ஐஏக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பட்டு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துடும். அதே மாதிரி தான் நமக்கு டாப்லையும் மேல இருந்து கீழே வருமா, அதையும் நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, கீழே இருந்து மேலே வந்தாலும் சரி, எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு வந்து ஈக்குவல் டு இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது நம்மளோட அக்செப்டன்ஸ் ஆங்கிள். இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நான் திருப்பி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்கு நம்ம எல்லா இடத்துல இருந்து லைட் ரேஸ் பாஸ் பண்ணுவோமா. இந்த பாஸ் பண்ற லைட் ரேஸ் எல்லாமே இந்த குறிப்பிட்ட கோனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நடக்கும். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோன் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த கோனுக்குள்ள எந்த லைட் ரே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதே இந்த கோனோட வெளியில இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு லைட் ரே பட்டு வெளியில போயிடும், சிக்னல் லாஸ் ஆயிரும். நமக்கு அதனால எல்லாமே இந்த கோனுக்குள்ளேயே வரணும். அந்த கோனை தான் நம்ம அக்செப்டன்ஸ் கோன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். இப்போ இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்னெல்ஸ் லா தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்னெல்ஸ்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரிஃப்ராக்ஷன் நடந்தா யூஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் நமக்கு எந்த இடத்துல நடந்திருக்கு? N3 to N1க்கு போறப்போ நடந்திருக்கு. இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நமக்கு நடந்திருக்கு. இப்போ அதுக்கு ஸ்னெல்ஸ் லா போட்டா என்ன கிடைக்கும்? அவுட்டர் மீடியம் டு கோர் பவுண்டரி இந்த இடத்துல நடக்கிறது. அதுதான் நம்ம அவுட்டர் மீடியம் கோர் பவுண்டரின்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ N3 sin IA. N3ங்கிறது மீடியம், sin IAங்கிறது ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல N1 அப்படிங்கிறது கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், RA அப்படிங்கிறது ரிஃப்ராக்ஷனோட ஆங்கிள். இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கா? அதுக்கு நம்ம ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணா கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ்க்கு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணா N1ங்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல இருந்து N2க்கு போயிருக்கு. அப்போ N1 sin IC. நம்ம இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்கோம்ல. இப்போ அதனால டைரக்டா sin ICன்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்ட் எந்த ஆங்கிள் இருக்கு? 90 டிகிரில இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா sin 90 மார்க் பண்ணிக்கலாம். sin 90யோட வேல்யூ 1. அப்போ அதை எலிமினேட் பண்ணிட்டு sin IC மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு N1 கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்படி கொண்டு வந்தா என்ன கிடைக்கும் நமக்கு? sin IC is equal to N2 by N1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது. இப்போ இந்த இடத்துல ஐசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் வச்சு நம்ம ஐசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்துல ஆர்ஏன்னு இருக்கா, அப்போ இந்த இடத்துல இருக்க ஆப்போசிட் ஆங்கிளும் நமக்கு ஆர்ஏவா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல டோட்டல் வந்து 90 டிகிரி. அப்போ 90ல இருந்து ஆர்ஏவை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஐசி கிடைக்குமா? ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆர்ஏ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா நமக்கு மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கு. ஆர்ஏங்கிற ஆங்கிள், ஐசிங்கிற ஆங்கிள், இந்த இடத்துல 90 டிகிரி ஆங்கிள். இப்போ 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்குமா? ஐசி பிளஸ் ஆர்ஏ பிளஸ் 90 டிகிரி, அதுதான் நமக்கு 180 டிகிரி. நமக்கு இதுல ஐசி வேணுமா? அப்ப இந்த ரெண்டையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப ஐசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 மைனஸ் ஆர்ஏன்னு கிடைக்கும். 180 மைனஸ் 90 நமக்கு 90. ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆர்ஏ. நம்ம எப்படி வேணா கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படிதான் நமக்கு ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆர்ஏ அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாமா? ஐசிக்கு பதிலா அப்ளை பண்ணா சைன் ஆஃப் 90 மைனஸ் ஆர்ஏ, sin of 90 minus thetaவை நம்ம cos thetaன்னு எழுதிக்கலாம். cos RA is equal to N2 by N1 கிடைக்கும். இந்த cos thetaவை நம்ம sin thetaவை மாத்தி எழுத போறோம். அதை எப்படி பண்ண போறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் யூஸ் பண்ணி தான். என்ன ஃபண்டமெண்டல்னா sin square theta plus cos square theta is equal to 1. இப்போ இதுல இருந்து sin square theta எடுத்தா 1 minus cos square thetaவா, இந்த cos square இங்க இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு ரூட் போட்டோம் அப்படின்னா sin theta is equal to root of 1 minus cos square thetaவா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை மாத்த போறோம். இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணா sin theta is equal to root of 1 minus cos square theta. thetaக்கு பதிலா நமக்கு RA இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் thetaக்கு பதிலா RA சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். sin RA is equal to root of 1 minus cos square RA ன்னு கிடைச்சிருச்சு. நம்ம cos RA க்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்கா, இதை அப்படியே நம்ம இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 minus N2 square divided by N1 square. ஏன்னா இந்த இடத்துல cos square இருக்கு, அதனால N2 square divided by N1 square ன்னு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இருக்க N1 square நம்ம cross multiply பண்ணா N1 square minus N2 square divided by N1 square ன்னு கிடைச்சிருச்சு. நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கவனிச்சா போதும். நான் சம்மரியில திருப்பி இன்னொரு வாட்டி எப்படின்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்க கவனிச்சா மட்டும் போதும், ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த sin RA இருக்கா, இந்த sin RA கொண்டு போய் இந்த இடத்துல sin RA க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? N3 sin IA is equal to N1 into sin RA க்கு பதிலா இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. என்ன பண்ண போறோம்னா இந்த N1 ஸ்கொயரா மாத்தி உள்ள கொண்டு போறோம். வெளியில வந்து வெறும் N1 இருந்துச்சா, அப்ப நம்ம ரூட்டுக்குள்ள கொண்டு போனா N ஸ்கொயரா மாறிடும். அப்ப இந்த இடத்துல இருக்க N1 ஸ்கொயரும் டினாமினேட்டர் இருக்க N1 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி நமக்கு N3 sin IA is equal to root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர், இது மட்டும் மீதி இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளியில இருக்க மீடியம் ஏர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம 1 எழுதிக்கலாம். அப்ப இந்த இடத்துல இருக்க N3 போயிடும். sin IA is equal to root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் இருக்கும். இந்த இடத்துல இருக்க sin இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதுனா IA is equal to sin inverse of root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஃபார் ஆப்டிகல் ஃபைபர் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஆப்டிகல் ஃபைபர் என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல கோரும் கிளாடிங் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம sin இன்வர்ஸ் அப்ளை பண்ணா நமக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல, N3 sin IA is equal to root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். N3 is equal to 1 அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல, இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம நியூமெரிக்கல் அப்பேர்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நியூமெரிக்கல் அப்பேர்ச்சர் அப்படின்னா என்னன்னா, இஸ் யூனிட்லெஸ் நம்பர் தட் மெஷர்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள்ஸ் அட் விச் an optical system can emit or accept light. ஒரு ஆப்டிக்கல் சிஸ்டம் வந்து எந்த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல வந்து லைட்டை அக்செப்டோ எமிட்டோ பண்ணுமோ அதோட மெஷர் தான் நம்ம நியூமெரிக்கல் அப்பேர்ச்சர்னு சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் ஃபுல்லா புரிஞ்சுச்சா? எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க நோட்லாம் பண்ண வேண்டாம். அடுத்து இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு சம்மரியா பார்த்துடலாம், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டோமா, எப்படி போட்டோம்? ஆப்டிக்கல் ஃபைபரோட ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோம். வெளியில இருக்கிறத கிளாடிங்னு சொல்லுவோம், உள்ள இருக்கிறத கோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து அவுட்டர் மீடியம்ல இருந்து ஒரு லைட் ரே பாஸ் பண்ணோம். அந்த பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல லைட் ரே வந்து ரிஃப்ராக்ட் ஆச்சு. ரிஃப்ராக்ட் ஆகி
கோர் கிளாடிங் பவுண்டரி மீட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுமா இன்சிடென்ட் ஆகி, அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கனால வெளியிலயும் போகாம உள்ளேயும் வராம பவுண்டரியை பிரஷ் பண்ற மாதிரி இருக்கு. இப்படிதான் நமக்கு இந்த லைட் ரேவோட பாத் இருக்கு. இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆன ஆங்கிள் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னு சொல்றோம். இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆனதை நம்ம RA அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆனது அக்செப்டன்ஸ் ஆங்கிளா இருக்கனால தான் இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆன ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். இந்த இடத்துல நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஐஏங்கிற ஆங்கிள் இன்சிடென்ட் இந்த இடத்துல லைட் பண்ணனால தான் இந்த இடத்துல குறிப்பிட்ட RAங்கிற ரிஃப்ராக்ஷன்ல பெண்ட் ஆச்சு. அப்படி இந்த இடத்துல பெண்ட் ஆனனால தான் இந்த இடத்துல இருக்க இன்சிடென்ட் வந்து ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சு. இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கனால தான் இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகி நமக்கு பிரஷ் ஆஃப் ஆச்சு. இப்போ இது எப்படி செட்டப் ஆச்சுன்னு புரிஞ்சுச்சுல? இப்போ இந்த இடத்துல நமக்கு எல்லா நார்மலி ஜாயின் பண்ணும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏபிசின்னு சொல்லிட்டு இந்த N1 N2 அப்படிங்கிறது இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ், N3 அப்படிங்கிறது அவுட்டர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இவ்வளவுதான் நம்மளோட டயக்ராம் செட்டப். இப்போ அடுத்த டெரிவேஷன் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு 2 ரிஃப்ராக்ஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு நம்ம ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஏங்கிற இடத்துல நடந்திருக்கா? ஏங்கிற இடத்துல எப்படி நடக்குது? அவுட்டர் மீடியம் N3ல இருந்து இன்னர் கோருக்கு N1க்கு மாறுது. அப்போ N3 sin A is equal to N1 sin RA. அடுத்த செகண்ட் ரிஃப்ராக்ஷன் பியில் நடக்குதா? கோர் கிளாடிங் பவுண்டரியில் நடக்குது. அப்போ அதுக்கு ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணா N1ங்கிற மீடியம்லேருந்து N2க்கு போதா? அப்போ N1 sin IC is equal to N2 sin 90 டிகிரி. ஏங்க 90 டிகிரி போட்டோம்? ஏன்னா இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கனால இந்த இடத்துல 90 டிகிரியில தான் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக டைரக்டா 90 போட்டுடலாம். இப்போ sin 90யோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியுமா? அதனால இந்த டேர்ம் அப்படியே போயிருச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கு? N1 sin IC is equal to N2ன்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம ஐசியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம 180 டிகிரின்னு சொல்லுவோமா? ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. அது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டிய ஆங்கிள்ஸ் என்னென்னது? இந்த இடத்துல RA இருக்கு, இந்த இடத்துல IC இருக்கு, இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி இருக்கு. இப்போ 90 டிகிரி பிளஸ் IC பிளஸ் RA அதுதான் வந்து நமக்கு 180. இப்போ நமக்கு இதுல IC மட்டும் வேணுமா? IC மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு 180 டிகிரி மைனஸ் 90 இந்த பக்கம் போயிடும், RA இந்த பக்கம் போயிருமா? அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். அப்போ 90 டிகிரி மைனஸ் RAன்னு வந்துடும். அப்போ ஐசியோட வேல்யூ வந்து 180 மைனஸ் 90 என்னது? 90 டிகிரி. 90 டிகிரி மைனஸ் RA. இப்படி தான் நமக்கு வேல்யூ கிடைச்சது. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் IC is equal to 90 டிகிரி மைனஸ் RAன்னு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணால் சைன் ஐசிக்கு பதிலாக சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் RA is equal to இந்த இடத்துல N2 மட்டும் இருந்துச்சு, இந்த N1 நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம். அப்படி எழுதினப்போ sin 90 டிகிரி மைனஸ் RA is equal to N2 by N1 கிடைச்சிருச்சு. sin of 90 minus theta நம்ம cos theta. அப்போ cos RA அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். cos RA is equal to N2 divided by N1. இப்போ இந்த காசை நம்ம சைனா மாற்றணும். அதுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் thetaவோட வேல்யூ 1. இதுலேருந்து sin ஸ்கொயர் theta எடுத்தால் cos ஸ்கொயர் theta இந்த பக்கம் வந்துடும். அப்போ 1 minus cos ஸ்கொயர் theta. sin theta வேணும்னா root of 1 minus cos ஸ்கொயர் theta. இதை நம்ம அப்படியே இங்கே அப்ளை பண்ண கிடைக்கும். sin RA is equal to root of 1 minus cos ஸ்கொயர் A. இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக நமக்கு RA இருக்கனால டைரெக்டாக தீட்டாக்கு பதிலாக RAன்னு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ cos RAக்கு நமக்கு ஒரு வேல்யூ இருக்கா? அதை கொண்டு வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் sin RA is equal to root of 1 minus N2 by N1. இந்த இடத்துல காசுக்கு ஸ்கொயர் இருக்கா? அப்போ இதுக்கும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். N2 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ஸ்கொயர்னு கிடைச்சிச்சு. இந்த sin RAவை கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணால் இந்த sin RAக்கு பதிலாக மட்டும் இந்த டேர்ம் போட்டோம். இப்போ N3 sin IA is equal to N1 into இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. இந்த டேர்ம் எப்படி எழுதுச்சுன்னா இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் டினாமினேட்டர் எழுதிட்டோம். அப்படிதான் நமக்கு N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ஸ்கொயர்னு வந்துச்சு. இந்த இடத்துல இருக்க N1 ஸ்கொயர் நம்ம அப்படியே உள்ள ரூட்டுக்குள்ள கொண்டு வந்தா ஸ்கொயர் பண்ணி ரூட்டுக்குள்ள கொண்டு வரணுமா? அப்படி கொண்டு வரப்போ N1 வந்து உள்ள வந்து N1 ஸ்கொயரா மாறிடும். இந்த N1 ஸ்கொயர் இந்த N1 ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு மீதி N3 sin A is equal to root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் இது மட்டும் மீதி இருக்கும். இந்த வெளியில இருக்க மீடியம் வந்து நம்ம ஏர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணா N3யோட அதாவது N3ங்கிறது என்னது? வெளியில இருக்க மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா? அதை நம்ம ஏர்னு கன்சிடர் பண்ணிட்டோமா? அப்போ அதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ இதுவும் கேன்சல் அவுட் ஆயிருமா? மீதி இருக்கிறது என்னது? sin IA is equal to root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். நமக்கு ஐங்கிறது அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அதுதான் வேணுமா? அப்போ சைன் எந்த பக்கம் கொண்டு வந்ததுன்னா சைன் இன்வர்ஸா மாறிடும். அப்போ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் IA is equal to sin inverse of root of N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். இவ்வளவுதான் நமக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிளோட ஃபார்முலா. இந்த இடத்துல N3 into sin I இருக்கா? இதுதான் நம்ம நியூமரிக்கல் அபேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா யூனிட்லெஸ் நம்பர் தட் மெஷர்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள்ஸ் which an optical system can emit or accept. அதான் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த N3 sin IA அப்படின்னா என்னன்னா இதுதான் வந்து இந்த ஒரு ஆப்டிக்கல் சிஸ்டம் எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் எந்த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல நம்ம லைட் பாஸ் பண்ணா அது ஒர்க் ஆகும், இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா எந்த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல அது லைட் எமிட் பண்ணும், வெளியில அவுட்புட்டா கொடுக்கும்
அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்மளோட நியூமெரிக்கல் அபர்ச்சர். இவ்வளோ தான் இந்த ஹோல் ஸ்லைடில் சிங்கிள் ஸ்லைடில் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எல்லாமே கொடுத்துட்டேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலைனாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.